வணக்கம், நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி மைசூர் பாக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு இந்த கப்பில் 2 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதே கப்பில் 4 கப் அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதே கப்பில் இந்த 3 கப் அளவு எண்ணெய் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த கப்பில் 3 கப் அளவு எண்ணெய் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கப்பில் ஒரு 6 ஸ்பூன் நெய் விட்டு கலக்கி வச்சுருக்கோம். கலரிங் எல்லோ கலர் எடுத்து வச்சுருக்கோம், ஃபுட் கலரு. இப்போ தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டுக்கு இந்த பவுலில் இந்த கப்பு 2 கப் அளவு கடலை மாவு போட்டு 2 கப்பு அளவு ஆயில் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலக்கியாச்சு. இப்போ வாங்க சர்க்கரை பாகு காய்ச்சா போயிடலாம். பாருங்கள், கடாய் வச்சாச்சு. 4 கப் அளவு சர்க்கரை நம்ம அளந்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இந்த கப்பில் தான் 4 கப்பு சர்க்கரை அளந்தோம். இதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சிச்சு. இப்போ கலர் எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கம்பி பதம் வரக்குள்ள நான் காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ கம்பி பதம் வருது, ஸ்டிக்காக வருது. இப்போ இந்த டைமில் ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கரைச்சி வச்சுருக்கிறத கடலை மாவை அப்படியே விட்டு, ஏற்கனவே கம்மியில் நான் வச்சுட்டு தான் இப்போ ஊற்றுறேன். இப்போ கம்மியிலே வச்சு நம்ம கிளறிட்டே இருக்கலாம். கெட்டியாக ஆன பிறகு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கம்மியில் வச்சுருந்தேன், இப்போ கொஞ்சம் ஃபுல்லில் வச்சுருக்கேன். இப்படி மீடியம் கம்மி மாறி மாறி கொஞ்சம் நேரம் வைங்க. கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் மாறி மாறி வச்சு கொஞ்சம் கிளறிட்டே இருங்க. இப்போ நான் கொஞ்சம் இப்போ ஃபுல்லில் வைக்கவும் பொங்குது, அதனால் கம்மியில் வச்சுக்கிட்டேன். திருப்பியும் இப்படியே கிளறிக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் நேரம். கொஞ்சம் கெட்டியான பிறகு திருப்பியும் காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இந்த டைமில் நம்ம இன்னொரு கப்பில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நெய்யோட, அப்பப்போ 2 ஸ்பூன் விட்டு விட்டு கிளறிக்கிட்டு அப்படியே கிளறிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நல்லா இறக்கக்குள்ள நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. பாருங்கள், அப்படியே கிளறி திருப்பி கெட்டியாகவும் திருப்பி 2 ஸ்பூன்னு நம்ம எண்ணெய் விடணும். பாருங்கள், எல்லாம் நெய்யும் ஊற்றியாச்சு, நெய் கலந்த ஆயிலை ஊற்றியாச்சு எல்லாரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அது இந்த மாதிரி புசு புசுன்னு வருது, ஒட்டாமல் வருது. பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இறக்கி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ஸ்வீட் போட்டு சைடெல்லாம் நெய் தடவி வச்சுருக்கோம். இப்போ இதில் விட்டுக்கலாம். இதுதான் சரியான இது நல்லா ஆறட்டும், அப்புறம் பீஸ் போட்டுக்குள்ளே காமிக்கிறோம். பாருங்கள், கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ லைன்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஆறின பிறகு எல்லாமே எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நாங்கள் பீஸ் போட்டு கரெக்டாக போட்ட மாதிரியே அழகாக வந்துருச்சு. கவுத்தி அப்படியே வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக ஒவ்வொரு பீஸும் நம்ம பாருங்கள் லைன் போட்டு வச்சதுனால சூப்பராக பாருங்கள் அழகாக வந்துருச்சு. ஏற்கனவே லைன் போட்டு வச்சதுனால அப்படியே அழகாக பாருங்கள் பீஸ் ஒன்று ஒன்றும் அப்படியே பக்காவாக வந்துருச்சு. பாருங்கள், ஸ்லைட்டாக எடுத்தால் போதும். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.